நாராயணா என்றும் பாராயணம், நாராயணா என்றும் பாராயணம், மனம் யாவும் தருகிற தேவாமிர்தம், நாராயணா என்றும் பாராயணம். நாராயணன் நமகே. நீங்க ரெண்டு யாரு? இந்த நாரதர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் யாரு? நீ யாரா? நான் தானப்பா அகில மற்றும் நாரத மகரிஷி. நான் மேலோகம் மற்றும் பூலோகம் மற்றும் நாரத மகரிஷி நான் தான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் நாரதர் இல்லையா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் கஷ்டம். பஞ்சாயத்தை தீர்க்க வைங்களா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் நாரதரே, நாரதர் மகரிஷியே நான் தான். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து. முருகே எப்படி வெகு விரைவாக உலகத்தை சுத்தி இருக்கலாம்னு பேச்சு பாட்டியா முதல்ல. முருக மயிலேறி சுத்தினா இருக்கிறேன். மயிலை விட வேகமா இரியா, மயிலை விட வேகமா போறது தருடே. மயிலோட வேக முருக மயிலை சுத்தினா. இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன், உலகத்தை வேகமா முருகன் சுத்தி இருக்கணும்னா தருண் எல்லாம் சுத்தி இருக்கணும். நியாயமான தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. இரண்டு பேர் சொல்றது நியாயமே இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கரடு மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனேயே உலகத்தை சுத்தி வரதா இருந்தா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயணன் நமகே, நாராயணன் நமகே. டேய் யாரா அது? பஞ்சத்தில் எப்படி வரும் நாரதரு? ஏடா போதையில சுத்துறதாடா உலகத்தை சுத்துறது? ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி போயிட்டானே முருகன். 100 ஆளே காணாம. இப்ப தோல்வி ஒத்துக்கிறேன். நான் தான் உண்மையான நாரதர்னு. எதை ஒத்துக்க மாட்டேன்? உண்மையான நாரதர் இருக்கிறாரு. எதை ஒத்துக்க மாட்டேனா? உண்மையான நாரதர்னா சாதாரண கிடையாது. 5 புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும். ஆசையுமே ஒடுக்கி இருக்க வேண்டும். ஏறுங்கண்ணா, பெண்ணாசி இருக்க கூடாது, மண்ணாசி இருக்க கூடாது, பொன்னாசி இருக்க கூடாது. எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிறவன் யார் தெரியுமா? அவன் தான் பிரம்மச்சாரி சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி இல்ல, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசை வேணாம்னு இருந்தவர் யாரு? பிரம்மச்சாரி. நான் மட்டும் தானே நாரதர்? நான் தானே? இல்ல இல்லைங்கிற. இல்ல இல்ல, ஏன் நாரதர் தான்டா அனைத்து ஆசையும் வெறுத்தவரே. ஐயா ஆஞ்சநேயர் இருந்தார்ல. ஓ, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு. எதிர் பேச்சு இல்ல, நீ வக்கிரண்டி ஆப்பு. இப்ப சரி வா, ஓ வள்ளிக்கு வரேன். எப்ப நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சியோ விவரத்துல குதிப்போம். சரி, இப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன செஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க கூடாது. அப்பனா பொண்டாடி இருக்க கூடாது, பிள்ளை இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே பிரம்மச்சாரி. உண்மை. மதுரைனா என்ன ஞாபகம் வரும்? மதுரைனா எங்க மதுரையில மீனாட்சி. எல்லா இடத்துலயுமே ஆண் தெய்வத்தின் பெயரான அமைக்கப்பட்ட ஆலயம் இருக்கும் பொழுது பெரும்பாலானவற்றை எங்க எந்த கோயிலுக்கு அப்படின்னா யாரு சொக்கன் கோயிலுக்கு போனா சொக்கநாத சொல்றது இல்ல. எங்க அப்படின்னா மீனாட்சி கோயில் போயிட்டு இருந்தவங்க அப்படின்னு சுருக்கமா முடிச்சுடுறாங்க. அப்ப மீனாட்சி கண்டு தனி சிறப்பு அந்த ஆலயத்தில் உண்டு. உண்மைதானமா? உண்மைதான். அங்க தானே வர்றீங்க? ஆமா. கோயிலுக்கு போயிருக்கீங்களா? முன்ன போயிருக்கேன். முன்ன பின்னையா சொல்லுங்க. மதுரையிலே இருந்துகிட்டு மதுரை கோயிலுக்குள்ளே போகாத ஆலையெல்லாம் நான் பாத்திருக்கேன். அதனாலதான் நான் கேட்டேன். எப்படி அந்த மண்ணில பிறந்து அந்த சாமியை நினைக்காம கும்பிடாம தெரிஞ்சுக்காம போறது போகாத பிரச்சனை இல்ல. அந்த பிறவி இந்த பிறவி. இந்த ஆலயத்தை எத்தனை வாசல்கள் உண்டு? வாசல் எத்தனை வாசல்? மீனாட்சி அம்மன் தான் கேட்கிறேன். உடனே தான் கேட்கிறேன். திசைக்கு ஒரு கோபுரம், திசைக்கு ஒரு வாசல். அப்படியே எத்தனை வருது? எத்தனை வருதுன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இங்க யாருக்கும் தெரியாதா? 4 திசை இருக்கு. ஒவ்வொரு திசைக்கு ஒரு வாசல். 4 தெரியாது உங்களுக்கு? வாயத்துல சொல்ல மாட்டியா? எதை கேட்டாலும் ஏறு, எதை கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லு. பேசினாலும் என்னை கோபப்படுத்துறீங்க நீங்க. திமிரு கலந்த பேச்சு. இந்த ஊதா சடையை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு என்ன ஓ ரசிகர்லாம் ரொம்ப இதா இருக்காங்க. எங்க ரசிகருடைய நிலைமையிலும் சரியில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் எந்திரிச்சுவாரு. அது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. இப்ப திசைக்கு ஒரு வாசல் நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா 4 வாசல் இருக்கணும். 4 வாசல் இருக்குன்றதானே சொல்லுவாங்க. இருக்கு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? 4 வாசல் தான் இருக்கா? நீங்க எத்தனை வாசல்னு சொல்றீங்க? நான் உன்னே கேட்டா நீ சொல்லு. நீ ஆரம்பிக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி. நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா. ஏன் வழிக்கு நீ வரணும்? ஆமா. இந்த பக்கம் வந்திருக்கமே, நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படி நீங்க ஆரம்பிக்கிறதுனால நானும் ஆரம்பிச்சு வந்தேன். நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா. எத்தனை வாசல் இருக்கணும்னு. ஆனா மீனாட்சி அம்மன் கோவில்ல எத்தனை வாசல் அப்படின்னா மொத்தம் 5 வாசல். 4 இருக்கிறது இயல்பு. நீங்க சொன்னா திசைக்கு ஒரு வாசல், 4 வாசல் எல்லா கோயிலையும் நடக்கிற விஷயம். ஆனால் 5னா எந்த திசையில? மேற்கலையா, வடக்கலையா, தெற்கலையா? எந்த பக்கம் அதிகமான வாசல் இருக்கு? அதிகமா இன்னொரு வாசல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு பகுதியில தான் 2 வாசல் இருக்கு. என்னென்ன வாசல்?
நான் வாசல் ஒண்ணு அம்மன் சன்னதி, இன்னொன்னு கிழக்கு கோபுரத்துல மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கிழக்கு கோபுர வாசல். கிழக்கு கோபுர வாசல். ஆமா. நியாயமா ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா எந்த வாசல் முதலில் அமைக்கப்பட்டதோ, எந்த மன்னன் அமைக்கவும் இந்த வாசல் வழியா போய் தான் வணங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இன்னைக்கு பாருங்க, மீனாட்சி அம்மன் கோயில் போறவங்க நேரா கிழக்கு வாசல் வழியா உள்ள வராங்களா? இல்ல. 2020 அரசாங்கத்தாலே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது, கிழக்கு வாசல் வழியாக உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு. அம்மன் சன்னதி இந்த மாதிரி கொற்றாமர் குளத்து வழியா போற மாதிரி ஒரு வாசல், அந்த வழியா தான் இன்னைக்கு பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போற எல்லாருமே போறோம். ஏன் போறதுக்காக திறக்கப்பட்டதானே கிழக்கு வாசல். கிழக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்குங்க மதுரையில. அந்த புது மண்டபத்தில் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட அந்த கிழக்கு கோபுர வாசலிலே அதிகமாக மக்களுடைய நடமாட்டம் கிடையாது. அம்மன் சன்னதி வழியாக மிச்ச வாசல் வழியாகத்தான் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படித்தான். ஏன்னா இதுக்கு என்ன சொல்லணும்? அப்படித்தான் சொல்றத நீ மங்கடி மணி மதுரையில இருந்து கிளம்பி வந்தியோ? எத்தனை வாசல்னு கேட்டீங்க? அது 5 இத சொல்றது பெரிய விஷயமா? எந்த வாசல் வழியா கோயில் போற யாருக்கு தெரியும் 5 வாசல்னு? அதையும் கிழக்கு வாசல்னு சொல்லிட்டேன். ஆமாமா, நான் கேக்குற கேள்வி புரியுது உனக்கு? புரியுது. கிழக்கு வாசல் இருக்கு, அந்த வழியா கோயில்கள் போற மாதிரி